ஹாய், ஐம் சுமதி. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து இப்போ காலையிலேருந்து நான் வந்து ரொம்ப எப்படி ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா 1000 கஷ்டங்கள் நம்ம மனசில் இருக்கும், எல்லாத்தையும் மறைச்சி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வெளியே பார்க்குறவங்க இவங்கள மாதிரி நம்ம இருப்போமா, அவங்கள மாதிரி இருப்போமா அப்படி சொல்லிட்டு நினச்சிருக்கோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம இழந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னோட லைஃப்பில் வந்து நான் என்ன சொல்ல போகுதுன்னா, 19 வயசில் என்னோட லைஃப்பை நான் தொலைச்சிட்டேன். 19 வயசுல ஒரு நல்ல வேலைக்கு என்னால் போக முடியல. ஏன்னா அப்பா அம்மா பேச்ச நான் கேட்கல. என்னோட லைஃப்ல வந்து நிறைய நான் ஆசைப்படேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் 19 வயசுல ஆசை இருக்கும்ல. 20 வயசுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, 21 வயசுல அவளுக்கு ஒரு வயசு, இப்போ அவளுக்கு 9 வயசு. அந்த 10 வருஷம் 11 வருஷமா என் லைஃப்ல நான் படாத கஷ்டமே இல்லை. எனக்கு பெரிய ஆசை வந்து பியூட்டிஷியன் ஆகணும். ஆனா அந்த பியூட்டிஷியன் ஆகிற ஸ்டெப்பு நான் மூவ் பண்ண முடியல. ஏன்னா மாமியார் வந்து டார்ச்சர்னு சொல்ல முடியாது, பொண்ணுங்க எப்படி இருக்காங்களே, மருமக நல்ல பியூட்டிஷியனா நல்ல வேலைக்கு போறாளே, ஓகே ஆபீஸ் போனேன், நல்ல பேக் மாட்டி நல்ல ஆபீஸ் போறாளே, நம்ம பொண்ணுங்க எப்படி இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு வீட்டுக்காரு எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் கிடையாது. 6-7 வருஷமா எங்க மாமியார் நாத்தனார் கூட இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலைக்கு போனேன். 7 வீடு நான் வேலை செஞ்சேன். 7 வீடு நான் வேலை செஞ்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் முன்னேறி அந்த முன்னேறினதுல வந்து நான் நிறைய பேருக்கு செஞ்சிருக்கேன். செஞ்சது வந்து என் குழந்தைக்கு நாளைக்கு செய்வாங்க. ஆனா எனக்கு பியூட்டிஷியன் இதுதான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் கடவுள் ஒரு இடத்துல விதைய போட்டாரு. அவங்க வந்து அந்த அப்பா எல்என்டில ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த அம்மா பேர் வந்து ஜெஷிந்தா சேகர். அவங்க தான் என்னை வந்து இந்த ஒரு ஃபீல்டுல வந்து சேர்த்து விட்டு படிக்க வச்சாங்க சார். 10,000 நான் படிச்சேன். ஒரு 45,000 நான் சம்பாதிச்சேன். வெளியே நான் மேக்கப் பண்ணேன். ஆக்சுவலா மேக்கப் பண்ணி தனியா நின்று மேக்கப் பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. அந்த வீட்டு வேலை செஞ்ச ஒண்ணு நான் தூங்கும் போது என்னோட ஞாபகத்துல வரும். இப்பயுமே நான் கஷ்டப்படுறேன், வீட்டு வேலை செய்யறேன். இருந்தாலும் எல்என்டில வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அட்மினா ஒர்க் பண்றேன். அதுவும் அந்த பக்கத்துல அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ஐடி ஸ்கூல் நான் போயிருக்கேன், இப்ப எனக்கு கொடுக்குறேன். ஆனா சார் சொன்னாங்க எனக்கு சொந்த வீடு இன்னைக்கு இல்லை. நான் நிறைய வந்து எனக்கு கனவுல வந்துட்டு இப்ப படுத்த நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாம் வாங்கணும், சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு உண்மையா இந்த இடத்துல உங்களை நான் கடவுளா நினைக்கிறேன் சார். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே எனக்கு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் முன்னாடி பணம் தான். 3000, 2000, 4000, 5000 எல்லா இடத்துலயுமே பணம் தான்